நாகையில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தாவிக தலைவர் விஜய் சென்னையிலிருந்து புறப்பட்டார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாமரைக்கனி. தாமரைக்கனி, வணக்கம். விஜயோட பிரச்சார விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்போது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்கள் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்போது 2ஆம் கட்ட பரப்புரைக்காக தற்போது தனது இல்லத்திலிருந்து அவர் புறப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இன்றைய தினம் நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்கள்ல அந்த மக்கள் பரப்புரையில் அவங்க ஈடுபட இருக்கிறார். என்றால் ஏற்கனவே திருச்சி, அரியலூர் பகுதியில் மக்கள் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த விஜய் சென்னை விமான நிலையம் மூலம் விமானத்திலிருந்து நேரடியாக திருச்சி சென்று அங்கிருந்து சாலை மார்க்கமாக அந்த புறப்பட்டிருந்தார். எனவே இந்த முறை அதில் சற்று மாற்றம் இருக்கும் எனவும் கூறப்படுகிறது. தற்போது இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய விஜய் சாலை மார்க்கமாகவும் செல்லலாம், அது போல இங்கிருந்து தனி விமானம் மூலம் செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இன்றைய தினம் 11 மணி அளவுல புத்தூர், அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் புத்தூர் அண்ணா சிலை பகுதியில இருக்கக்கூடிய அந்த பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 12 மணி அளவுல இந்த மக்கள் பரப்புரை ஈடுபட இருக்கிறார். அதற்குபடியாக திருவாரூர் மாவட்டத்துல மதியம் 2 அல்லது 3 மணி அளவுல மக்கள் பரப்புரை ஈடுபட இருக்கிறார். எனவே இந்த சூழ்நிலை தான் தற்போது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கார். தன்னுடைய வாகனத்திலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய விஜய் தற்போது பின்பொன்று சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இங்கிருந்து செல்லக்கூடிய விஜய் தனி விமானம் மூலம் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும், ஏனென்றால் 11-12 மணி அளவுல அவர் நாகை மாவட்டத்தில் பரப்புரை மேற்கொள்ள வேண்டும். எனவே இன்னும் இருக்கக்கூடிய அந்த 3 மணி நேரத்தில் அவர் பயணத்தை மேற்கொண்டு அந்த இடத்துல செல்வார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது அவர் செல்லக்கூடிய அந்த காட்சி நம்மளால் பார்த்து வர முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.